ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லாங் வாக் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொன்னாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறோம். லாங் வாக் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 100 பேர் சேர்ந்து ஒரு நடைப்பயணம் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் 5 நாள் அந்த வாக்கிங் ஸ்டேஜில் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் நடக்காமல் சில விஷயங்கள் நீங்கள் டயர்டாக இருந்தாலும் தூங்கினாலும் பின்னாடி இருக்கிறவங்க உங்களை சுட்டுருவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. காரணம், இந்த படத்தில் பேசின அரசியல் விஷயங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்கள் நிறையவே இருக்குது. மக்கள் எவ்வளோ சுயநலமாக இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஒரு போராட்டமான வாழ்க்கையில் அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த லாங் வாக். இந்த படம் பார்த்திங்கன்னா யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரான்சிஸ் லாரன்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட நாவல் ஆத்தர் பார்த்திங்கன்னா செபாஸ்டின் கிங். அவர் இந்த புக்கை நாவல் பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. ஒரு படம் நம்ம எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் என்கேஜாகவும் போகும், சில த்ரில்லிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரில்லிங் ஜானர்லேயே போகும். இது நீங்கள் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு படமாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான் இந்த லாங் வாக். படத்தில் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அதாவது ஒரு கொடூரத்தின் உச்சம் சொல்லுவோம்ல, ஈவு இறக்கம் பார்க்க மாட்டாங்க, பரிதாபமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒன்றா நீ நடக்கணும், நீ இதில் நடக்க முடியலன்னா நீ ஒன்றா செத்துறணும். இதுதான் அவங்களோட ரூல்ஸே. இந்த ரூல்ஸை மீறி நம்ம தப்பிச்சோன்னா மேபி நம்ம வாக் பண்ணிக்கிட்டே நம்ம தப்பிக்கலாம். பட் எங்கேயாவது நம்ம டைடாக நின்று இந்த கேமில் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது எஸ்கேப் ஆகும்போது ஒரே போடாக போட்டுருவாங்க. சரி, இந்த விஷயத்தில் கடைசியில் அவங்க எப்படி இந்த கேம்லேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது த்ரில்லிங் ஜானரில் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பேசப்பட்ட பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு கேமுக்காக ஒரு மக்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது கேமுன்னு சொல்ல முடியாது, கேம் மாதிரி வச்சுக்கலாம். அது அப்படி தான் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் சில சுயநலமாக இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வேணும்னா அது வேறு ஏதாவது பண்ணலாம், வேறு விஷயங்கள் ஏதாவது வச்சு கூட பண்ணலாம். ஆனால் மனுஷங்களை வச்சு இந்த மாதிரி கேம் விளாட்றவங்க ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்கிறது இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஷூலேஸ் கட்டுறக்கான குமியுவான். அதுக்கப்புறம் ஒருத்தருங்க பாத்ரூம்லாம் வரும், ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்பிங்கில் அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் 5 நாள் தூங்காமல் கன்ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இது நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்பவே இது கொடூரமாக இருக்கும். ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க இவங்கள, என்ன ஆகும், ஐயோ அங்கேருந்து எப்படியா தப்பிச்சிருங்க, எப்படியா கடைசி வரைக்கும் நடந்து இந்த கேம்லேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் என்கேஜாக போகும். பட் ஒரு சில பேர்த்துக்குலாம் அது முடியாமல் அவங்க அப்படியே மயக்கம் அடைஞ்சதான் கீழே விடுவாங்க. அந்த ஒரு ஸ்பாட்டில் எப்படியே அவங்கள சுட்டு தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ கொடூரங்களை அவங்க எப்படி சந்திக்கிறாங்க, கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது ஒரு ஷீட் எட்ஜில் உட்கார வச்சு நம்மளை பார்க்க வச்சிட்றாங்க. இந்த படத்தோட கதை அப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி படங்கள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கான ஒரு படம் தான் இந்த லாங் வாக். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி ஓடிடியில் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஓடிடியில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது அதிகமாக நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.